இருக்கும். சரி சொல்லுங்க, எத்தனை மணிக்கு மேல போனீங்க? எவ்வளவு நேரம் ஆச்சு உங்களுக்கு கீழே வரதுக்கு? உங்க நேர்த்திக்கடன் 3 மணிக்கு போல மேல போனோம். ஆனா ரொம்ப கூட்டமா இருக்கிறதுனால ஒரு 7 மணி கிட்ட தான் கீழே இறங்கி வந்தோம். எல்லாரும் வந்து அவங்களோட நேர்த்திக்கடனை முடிச்சுட்டு அங்கேயே இருந்துட்டாங்க. அப்படி இறங்கினோட எண்ணம் வர முடியாது. சரி, இந்த வருஷம் என்ன வேண்டி இருக்கீங்க உங்களுக்கு? இந்த வருஷம் நான் வந்து மிலிட்டரியில ஜாயின் பண்ணணும்னு வேண்டி இருக்கேன். என் பேர் பவித்ரா, பொட்லைன்ல இருந்து வரோம். இப்பதான் நேர்த்தி கடனை முடிச்சுட்டு வரோம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பக்தர்கள்லாம் மேல கூட்டம் கூட்டமா இருக்காங்க. அவங்க மனசு வச்சா கொஞ்சம் கீழே இறங்கி அவங்க நேர்த்தி கடனை முடிச்சுட்டு தெரியுது கால்லாம் வலிக்குதுன்னு. சோ சீக்கிரமா கொஞ்சம் கீழே இறங்கினா மத்தவங்களுக்கு வலி விட்ட. வணக்கம். எனக்கு உங்க பேரு? என் பேர் லட்சுமி. சரி, இன்றைக்கு என்ன குடம் எடுத்துட்டு வரீங்க? நான் சந்தனக்குடம். சந்தன குடம் எடுத்து வந்திருக்கீங்களா? சரி, ஏன் எப்போதும் பொதுவா பாத்தீங்கன்னா பால் குடம் தான் தூக்குவாங்க, நீங்க சந்தன குடம் எடுத்து வந்திருக்கீங்க? எல்லாமே பால் பவுடர் தான் வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு சந்தனக்குடம் எடுத்தால் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அப்புறம் முருகனை குளிர் வைக்கலாம். முருகனை குளிர வச்சு ஏதோ ஒரு வேண்டுதல் கேட்டிருக்கீங்க. சரி, இப்போ நீங்க இங்க வரும்போது சாலை நெரிசல் அதிகமா இருந்ததா? எத்தனை மணிக்கு வந்தீங்க? வந்து டைம் சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் ராத்திரி விடிகிற காலையில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மினிமம் ரொம்ப நிறைய பேர், ரொம்ப நிறைய வாகனங்கள்லாம் எங்க நிறுத்திட்டு வந்தீங்க? ரொம்பவே தூரமா நிறுத்திட்டு நடந்து வர்றது தான் நல்லதுன்றீங்களா? சரி, ரொம்ப நன்றி. ஒற்றுமையா செஞ்சு நம்ம தைப்பூசத்தை கொண்டாடுவோம்.